நான் ஜின்னுன்னொன்னே ஏதோ புட்டின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேறு கதையாக இருக்கும் போல இருக்குது. உதயகுமார் சார் வந்து என்ன சார், குட்டிமா சாங் அது, குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செல்மொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்துருக்கு பாருங்கள். செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன, இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷனில் இருக்கிறதும் அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார், அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவராகிட்டார். பெப்சி தலைவரானாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னை விட அதிகம் திட்டு வாங்கிட்டு உதயகுமார் சார் தான். அண்ணே சும்மா இருக்கேன் பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வாரத்துலேயும் தயார் பண்ண அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்லாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டார். நானும் ஓகேன்ட்டோம். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார். இல்லை சார், இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சார் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டைலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு முன்னாடி இவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிறுவன் சார் திட்டு வாங்கியிருக்காரா, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் இருக்க வேண்டும், முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூமர் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்களை தான் திட்டினார். தொழிலாளர்களை தான் இரு சும்மா இருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தெருவு நிற்கிறதான் பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசு இருக்கார். நீதியரசு கூட நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும்.
ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன், ராஜேஸ்வரி அம்மா அவங்கள அடிக்கடி உங்களை பார்த்துருக்கேன். நம்ம கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்த காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டியூட்னீங்க, உங்கூட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட்டில் ஆள் மாதிரி சேர்த்துங்க என்னைய. என்ன தலைவரே, நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்னா நான் தனிமையாயிரேன் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஆமாம், அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமாம் ஆமாம், அதுக்கு அடுத்து வரேன் சார், சொல்லிடுறேன். டிஆர் பாலா அவருடைய பையன்தான் இயக்குனர். ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார், ஜாம்புவான் சாதனையாளர். எனக்கெலாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம், அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை. பாருங்க, இவ்வளவு பரபரப்புலையும் டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் கதாநாயகி பேர் இங்கே வச்சுருக்காரு, பவ்யாவான். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், இப்போ பேர் தெரியல, குட்டிமானார். பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அதுவும் ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்தளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சுக்காருன்னா, டென்ஷன் இல்லைன்னு நினச்சிங்களே எப்படி இருக்கும். பவ்யா, ஓகே, நாங்கள் பாராட்டோட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி, அழகாக அடித்து தூக்கிடுவாங்க. அப்படியே கேஸ் அடிச்சிடுவாங்க அவங்களுடைய. நாங்கள் நடிப்பர் வச்சுருக்கேன், உதயகுமார் சார் அவர் குரலர் வச்சுருக்காங்களோ. உங்கள் டோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கள்ல, அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ இந்த சொல்கிறோம்ல வேந்தன் ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோடு ஒரு கதை வைக்கிறாங்கள, அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, எல்லாம் சம்பளம் பேசுவாங்க. என்னென்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இப்போது கேட்குற சம்பளத்தை கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியனுக்கோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி ஒரு 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காமல் செட்டில் பண்ணிடணும். நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கலன்னா
திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோடய குருநாதர் ராமநாராயணன் சார், நான் சொன்னல, அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போது ஒரு ஹீரோ புக் பண்ணுவார். அந்த ஹீரோ அப்போதைக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார். 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்தை பேசி முடிப்பார். ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ ஸ்டில் பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்க முன்னாடி செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படி தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசினா நம்மளுக்கு அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட்டில் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர். அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கல்ல வச்சதில்லை அவர். ராமநாராயணன் சார் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிட்டார், கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாராயணன் சார். திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்திஷ் சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்பார். நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கா சார்? கேர் சார் தெரியும், வந்தது இல்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார். கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகாக காய் நிறுத்துவார். செஸ் விளையாட மாதிரியே அழகாக காய் நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார். பிரியாத வரமுன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த ப்ரொடியூசருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணாரெட்டின்னு ஒருத்தர், நான் அதில் வந்து இணை இயக்குனர் வசனவர்த்தா. சாலினி அவர்கள் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நடிக்கலின்ட்டு முடிவுட்டாங்க. இன்னும் நடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி படம் முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, அப்புறம் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். ஏன்னா அவளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகாதா, அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, நீ வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார்? உங்கள் ஸ்டேஜில் நான் போய் பேச மாட்டேன். அழுதார் சார். அவர் வீட்டில் போய் கண்கலிங்கினார். அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்றைக்கி தலைவர். அன்றைக்கி நம்ம உறுப்பினராக இருக்கார், நம்ம தயாரிப்பாளர். அவரை காப்பாற்ற வேண்டியது நம்ம தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தால் நம்மளால் சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அனுபவிக்கக்கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கவுன்சிலர் கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது. நாங்களே விரும்பலை. அவர் கதறாரு சார், செல்லுமணி சார், நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்களோட தப்பு இருக்கா, எங்களோட குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், என் மேலே குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா? சபையில் சொல்லுங்கள். நீங்கள் சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் இருக்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்கு பக்கம் சண்டை போட்டுருந்தா என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்லுங்கள், நாங்கள் வரோம். இப்போ சொல்கிறேன், இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராரு, நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க, பேசி விட்டுருங்க, உட்காந்து பேசணும் சார், நாங்கள் ரெடி சார். நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க, என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும்,
எங்கள்கிட்ட பேசுங்க, நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூதராக இருந்து இதை நாங்கள் சுமூகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த மேடை செல்வம் சார் எந்த சூழல் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நாங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளருக்கு தலைவர் அவர், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். சப்போர்ட்டாக இருப்போம். கேர் சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நாங்கள் சார் 10 இயக்குனர் அனுப்புகிறோம் சார், 10 இயக்குனர் பெரிய இயக்குனர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறதுக்கு சும்மா தீர்வு காணுங்க சார். ஏன்னா இது தொடரக்கூடாது. ஓகே, வேறு போச்சு. ஜின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்மளோட தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, பெரிய தயாரிப்பாளர், தொடர்ந்து திரைப்படங்களை எடுக்கணும். தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை, இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இயக்குனராக்குங்க. நன்றி, வணக்கம்.